ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு லைக்கை தடவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 960 வந்து பண்ணாக்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மேலே காலேஜ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இதில் கிரியேட் ஃப்ரம் பிஞ்சு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க மறக்காமல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் கியூஆர் இமேஜ் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் பாதிக்குள்ளே வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க நான் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே வந்து பண்ணாக்க டிபின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பிக்கை டிபியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணாக்கா நீங்கள் பேக் போனீங்கன்னாக்கா டீப்பில் வந்து பண்ணாக்கா அந்த பிக் ஆட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு செல்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா ஐடி நேம் வந்து பண்ணாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே வந்து பண்ணாக்கா நீங்கள் டிக்கெட் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்கா இந்த இடத்துல போஸ்ட் பிக்ஸ்ன்னு வந்து பண்ண குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 5 ஆரஞ்சு கலர் இருக்கா இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலெஃபின்ற கூட்டு இந்த இடத்துல ஸ்டாருக்கு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணையில் போதும் கரெக்டாக அதில் வந்து பண்ண ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபிட்டர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் இயருக்கு ஆட் போயிட்டேன். இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம். பார்த்தீங்களா ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல கீழே பிக்குன்னு வந்து பண்ண குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வரீங்க. இந்த இடத்துல ஒரு 2 குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு பிக் ஒன்று கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு விட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பிக்கு 2 குரூப் இருக்கா இதிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் பிக்கில் போய்ட்டு குரூப் போனீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு கீழே நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இது ஆயிடுச்சா? ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த பிக்கு குரூப் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஆனால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.